எப்படி கண்டுபிடிக்கிறது? யோசிச்சு யோசிச்சு மண்டை தான் வலிக்குது. அக்கா அக்கா, யார் அது வெளியே? நீங்க தானே அது? வாங்க உள்ள. என்ன பொண்ணு ரொம்ப அப்படியே தீவிரமா யோசிக்கிட்டு இருக்க போலக்கு? ஆமா, அது ஏன் கேக்குறீங்க? அதான் நாகேஸ்வரி அக்காக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு தானே மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. அதுதான் வந்து வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்களே என்ன மாப்பிள்ளை கிடைச்சிருக்குன்னு. அர்த்தம் கதை ஏன்க்கா உங்களுக்கு? அட போங்கக்கா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி ஏதோக்கா, இந்த கதை அப்புறம் விடுங்க. சரி வாங்க பசாருக்கு போயிட்டு வந்துடலாம். சார்க்கா நான் வரல, அதே வேலையை தான் போட்டு வச்சிருப்பான். பரவாயில்ல, வேணாம் என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு நான் வரப்ப இதில் வேற இடத்துல வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். நீங்கள் வாங்கினா பரவாயில்ல, என் கூட வாங்கக்கா, போயிட்டு வந்துடுவோம். சரி போவோம். அக்கா அங்கே பாருங்க. நீ யாரை சொல்கிற பொண்ணு? பார்த்தீங்களா அங்கே யார் நிற்கிறானே? ஓ பார்த்தேன், நாகேஸ்வரோட வீட்டுக்காரர் தான் நிற்கிறாரு. சரி வாங்க அப்படியே கொஞ்சம் பேச்சு கொடுப்போம். பேச்சு கொடுத்தா அப்படியே லைட்ஸாக கொஞ்சம் அந்த கதையை வாங்குவோம். நான் தான் உங்கள்கிட்ட மதிய சொன்னேன், வேணாம் அதெல்லாம் கேட்க வேணாம், கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. நீ கேட்டானா போங்க, நான் போய் பேச போகிறேன். இவளுக்கு இது ஒரு பொழப்பா போச்சு. அப்புறம் வணக்கண்ணே, சௌக்கியமா? யார் அது? இந்த குரல் எங்கே கேட்ட பேர் இருக்கு. என்னது நீயா? என்ன என்ன பார்த்தா அப்படி ஷாக்கிங் ஆகிறீங்க? நான் என்ன பார்க்க பிசாச மாதிரியா தெரியல? வசமா இந்த எலும்பிக்கிட்ட மாட்டிட்டோம் பிள்ளைக்கு போ. சரி சமாளிப்போம், சமாளிச்சு தானே ஆகணும். சொல்லு பொண்ணு, ஏன் இந்த பக்கம்? இதுவா, உங்களுக்கு தேடி தான் வந்தேன். என்னது? அது வந்து நாங்கள் பசாருக்கு தான் வந்திருக்கோம் மீன் வாங்குறதுக்கு. பொண்ணு என்ன சொல்லுதுன்னா மீன் கடை தேட தான் வந்திருக்குன்னு சொல்லுது. ஓ ஆமாவா, அப்படி சொல்லுங்க. பொண்ணு வாய் வச்சு சும்மா இருக்கிறியா? என்ன அக்கா என்ன பண்ணுறாங்க? அப்புறம் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இல்லை, இந்த பக்கம் வருவாங்க, காய்கறி வாங்க தான் வருவாங்க. நீங்களும் அதுக்கு தானே வந்திருக்கீங்க, நாங்களும் அதுக்கு தான் வந்திருக்கோம். சரி நான் வரேன். அண்ணா இருங்க அக்கா, இப்போ பாருங்க அவன் வாயிலேருந்து எப்படி உண்மை வர வைக்கிறேன்னு. நீ திறந்த மாட்டேடி. உங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க தானே, அந்த மகளுக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். அவர் வசதியான குடும்பம், அவங்க குடும்பம் எல்லாம் பிஸ்னஸ் மேன். ஏய் இதை பாரு பொண்ணு, நீ என்ன நடிச்சுக்கிட்டு இருக்க? குடும்பமே பஸ் ஓட்டுனா நான் என்ன என் பொண்ணு அவங்க கொடுத்துருவானா? உன் வேலை அதை பாரு. ஐயோ அண்ணே, பஸ் ஓட்டுறதுலண்ணே பிஸ்னஸ் மேன். அவர் பெரிய ஒரு வியாபாரி. வியாபாரியா? ஆமாண்ணே, அவர் பெரிய வியாபாரிண்ணே, அவர் பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் நிறைய பிஸ்னஸ் செய்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடச்சிச்ச, அந்த மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறாரு? இங்கே சுற்றி அங்கே சுற்றி இங்கே வரியா? இன்னும் மாப்பிள்ளையே கிடைக்கல, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி நான் வரேன், என் வீட்டில் மனைவி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ நான் உங்கள் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளை வேணாவா? வேணாம், அதை நாங்களே பார்த்துக்குறோம். ஏன் உங்களுக்கு கஷ்டம்? நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? இங்கே மீன் வாங்க வந்திருக்கீங்க. ஸோ அதை வாங்கிட்டு போங்க, நானும் வீட்டுக்கு போகிறேன். ஓய் அக்கா, நான் சொன்னதானே, இவங்க ஏதாச்சும் ஒன்று மறைக்கிறாங்கக்கா. ஒன்றும் இல்லடி, வா அங்கே போய் மீன் பார்க்க போகலாம் வா. அண்ணே, மீன் விலையெல்லாம் எவ்வளோ இப்போ? ஒரு தட்டு 10 வெள்ளி. வா அண்ணா, எனக்கு சாடி மீன் கொடுங்க, அப்புறம் அந்த வஞ்சன் மீன் ஒரு தட்டு கொடுங்கண்ணே. அக்கா கொஞ்ச நேரம் இருங்கக்கா. அண்ணா, பொறுக்கின் மீன் ஒரு தட்டு 10 வெள்ளி சொல்கிறீங்க. நான் நேற்று உங்கள் கடைக்கு வந்திருந்தேன். நான் தன் பையனை விட்டு வாங்க வந்திருந்தேன். என் பையன் தான் வந்து இங்கே வாங்கியிருந்தேன். ஒரு தட்டு நீங்கள் 5 வெள்ளி கொடுத்தீங்க, இப்போ 10 வெள்ளி சொல்கிறீங்க. வேலை மாற்றி பேசுகிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேலையா? ரிப்போர்ட் பண்ணட்டா போயிட்டு? ஐயோ அம்மா, இந்த பாருமா, நேற்று நான் அங்கே வேலையை செய்யல. நேற்று என்னோட வேலைக்காரன் தான் வேலை செஞ்சான். ஓ, அவன் 5 வெள்ளி தான் கொடுத்தானா? சரி, நேற்றுல காசு சேர்த்து ஒரு டைம் கட்டிட்டு போங்க. கட்டிட்டு போறேன்னு நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். என்னது? கட்டலாம் முடியாது. என்னம்மா காலி சண்டை போட வந்திருக்கீங்களா? சண்டை போடுற நீ தான் சண்டை போட வந்திருக்க. பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு எத்துற அருவில்லை உனக்கு கொஞ்சிக்கணும். உனக்கு தான் 60 பொம்பளை கிட்ட கிட்ட வந்து பேசிக்கிட்டு கட்டி ஊரு கூட்டுருவேன் சொல்லிட்டேன். ஜாக்கிரத. ஏய் பொண்ணு, உன்னால் அமைதியாக இருக்க முடியாது. ஏன் தேவையில்லாமல் அவரை போயிட்டு அடிக்கிற? அப்போ என் மேலே தான், நான் ஏன் உன்னை கூப்பிட்டு வந்தேன்னு இருக்கு. பேசாமல் நானே ஒண்டி வந்து வாங்கியிருக்கலாம். சே, நீங்கள் வேணா வந்து இப்படி பேசிக்கலாம், பரவாயில்ல, எப்படி வேணா பேசுங்க. நான் கிளம்புறேன், நீங்கள் மீன் வாங்கிட்டு போங்க. நல்லா உங்களை ஏமாத்துறான். தம்பி, பொண்ணுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், எனக்கு மீன் கொடுங்கப்பா. நீங்க பாருங்க எவ்வளவு அன்பா பேசுறீங்க. என்ன அந்த ஒரு பொண்ணு, அது ஒரு பொம்பளையா? அது சே. இதை பாரு நாகேஸ்வரி, இன்னும் ஒரு வாரத்தில் பொண்ணு பார்க்க வருவாங்க. ஆமாக்கா, தெரியும். ஆய், எந்த பொண்ணு? என்ன தெரியும்? ஐயோ இதுவா? இதுக்கு விளங்கிடுச்சா? அப்புறம் நாகேஸ்வரிக்கா எப்படி இருக்கீங்க?